வணக்கம். நான் உங்கள் மோகனா. 27/8/2025 புதன்கிழமை மாலை மலர் செய்தி. வாஷிங்டன், ஆகஸ்ட் 27. பாகிஸ்தானுடன் மோதல். உலகம் போரை நிறுத்த மோடியிடம் நேரடியாக பேசினேன். அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் புதிய தகவல். பாருங்க. வாஷிங்டன், காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தாக்கி அழித்தது. இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இராணுவங்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சண்டை 4 நாட்களுக்கு பிறகு நிறுத்தப்பட்டது. இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் போரை வர்த்தகத்தை காரணம் காட்டி நான் தான் நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இதை திட்டவட்டமாக மறுத்த இந்தியா பாகிஸ்தான் கெஞ்சியாரால் தான் தாக்குதலை நிறுத்தினோம் என்று தெரிவித்தது. ஆனால் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் 30க்கும் மேற்பட்ட முறை கூறிவிட்டார். மேலும் போரில் 7 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது இந்திய பிரதமர் மோடியுடன் பேசியதாக ட்ரம்ப் புதிய தகவலை தெரிவித்து உள்ளார். வெள்ளை மாளிகையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து ட்ரம்ப் பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: இந்தியா பாகிஸ்தான் மோதலின்படி மோடியிடம் தனிப்பட்ட முறையில் பேசினேன். நான் மிகவும் அற்புதமான மனிதரான மோடியிடம் பேசினேன். அவரிடம் உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டேன். தொடர்ந்து பாகிஸ்தானிடம் உங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சினை என்றும் கூட கேட்டேன். 2 நாடுகளிடையே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வெவ்வேறு பெயர்களில் பிரச்சனை இருந்து வருகிறது. 2 நாடுகளிடமும் நீங்கள் வர்த்தகம் செய்ய விரும்புகிறீர்களா? தொடர்ந்து சண்டையிட்டால் நாங்கள் உங்களுடன் எந்த வர்த்தகமும் செய்ய விரும்பவில்லை என்று கூறினேன். அல்லது நான் தலை சுற்றும் அளவுக்கு உங்கள் மீது அதிக வரி விதிக்க போகிறோம் என்று கூறினேன். நீங்கள் இருவரும் ஒரு அணு ஆயுத போருக்கு காரணமாக இருக்கப் போகிறீர்கள் என்று கூறி நாளை என்னை மீண்டும் அழைக்கவும் என்று கூறினேன். ஆனால் அடுத்த 5 மணி நேரத்திலேயே போர் முடிவுக்கு வந்தது. ஒருவேளை 2 நாடுகள் இடையே மீண்டும் சண்டை தொடங்கலாம். அது பற்றி எனக்கு தெரியாது. நான் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் அது நடந்தால் நான் அதையும் நிறுத்துவேன். போர் நடக்க நாம் அனுமதிக்க முடியாது. போரில் நிறைய ஜெட் விமானங்கள் கட்டு வீழ்த்தப்பட்டன. $150 மில்லியன் மதிப்பிலான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 7 அல்லது அதற்கு மேம்பட்ட விமானங்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையான எண்ணிக்கையை அவர்கள் வெளியிடலாம். இவ்வாறு ட்ரம்ப் கூறினார். அடுத்தது பாருங்க. உலகம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் ட்ரம்ப் மீது மத்திய வங்கி கவர்னர் வழக்கு தொடர முடிவு. அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி கவர்னர் விசா குக்கை பகுதியில் இருந்து அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டார். விசா மீது பல்வேறு குற்றச்சாட்டு இருப்பதால் அவரை பற்றி பதவி நீக்கம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்தார். அந்த நிலையில் தன்னை பதவி நீக்கம் செய்ததை எதிர்த்து ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது வழக்கு தொடரப் போவதாக லிசாவுக்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக லிசாவின் வக்கீல் ஆபே லேவெல் கூறும்போது, மத்திய வங்கி ஆளுநர் லிசாவுக்கு நீக்க அதிபர் ட்ரம்பிற்கு அதிகாரம் இல்லை. ஒரு பரிந்துரை கடிதத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவரை நீக்க ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சியில் எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்று சட்டவிரோத நடவடிக்கையாக எதிர்த்து நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம் என்றார். அடுத்தது பாருங்க. வாஷிங்டன், ஆகஸ்ட் 27. ஸ்பைஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெற்றிகரமாக பறந்தது. வாஷிங்டன், ஆகஸ்ட் 27. உலக பணக்காரனான எலன் மாஸ்கின் ஸ்பைஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதில் 403 அடி உயரம் கொண்ட உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டான ஸ்டார்ஷிப்பை விண்ணில் ஏவும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த ராக்கெட் மூலம் நிலவு, செவ்வாய் ஆகிய கிரகங்களுக்கு மனிதர்களை அனுப்ப ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு உள்ளது. ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் சில சோதனைகள் தோல்வியில் முடிந்தன.
ஆனாலும் அதில் கிடைத்த தகவலை அடிப்படையாக கொண்டு ராக்கெட் சோதனை ஆய்வு பணியில் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் 10வது முறை ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனை இன்று நடத்தப்பட்டது. தெற்கு டாக்ஸில் உள்ள ஸ்பைஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஏவுதளத்தில் இருந்து ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை விண்ணில் ஏவப்பட்டது. அந்த ராக்கெட் வெற்றிகரமாக சீறி பாய்ந்து சென்றது. ஏவப்பட்ட சில நிமிடங்களில் சூப்பர் ஏவி எனப்படும் முதல்நிலை பூஸ்டர் பிரிந்து மெக்சிகோ வளைகுடாவில் விழுந்தது. பின்னர் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் மேல்நிலை பகுதியின் அதன் மேல் நோக்கி பயணத்தை தொடர்ந்தது. நிர்ணயிக்கப்பட்ட சுற்றுப்பாதையை அடைந்த பிறகு இந்திய பெருங்கடலில் திட்டமிட்டபடி இறங்கியது. இந்த சோதனை மூலம் நிலை பிரிப்பு, வெப்ப கவச ஆயுள் மற்றும் எந்திர செயல்திறன் ஆகியவற்றில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனை வெற்றியடுத்து ஸ்டார்ஷிப் குழுவினருக்கு எலன் மிஸ்க் பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் ஸ்பைஸ் எக்ஸ் நிறுவனம் கூறும்போது ஸ்டார்ஷிப்பின் 10வது சோதனை எல்லைகளாக தாண்டி அதிகபட்ச உற்சாகத்தை அளித்துள்ளது, வாகன திறன்களின் வரம்புகளை வழங்கியது என்று தெரிவித்தது. இத்துடன் இந்த மாலை மலர் செய்திகள் உலகம் செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.